நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது தேர்தல் திருவிழாவுடைய இறுதி சுற்று. முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை, சென்னையில் தொடங்கிய பிரச்சாரத்தை இன்று இறுதியாக நெல்லையில் நிறைவு செய்திருக்கிறார். மற்ற தலைவர்களும் முழு வீச்சில் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீப காலங்களில் தமிழகம் பார்த்த நீண்ட தேர்தல் திருவிழா இந்த தேர்தல் திருவிழா என்று சொன்னால் மிகையில்லை. தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் நடக்கக்கூடிய நாட்களுக்கும் இடையில 72 நாட்கள் சாதனை விளக்கங்கள், பரபரப்பு குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அக்னி நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த தேர்தல் திருவிழாவும் தகித்தது என்று சொன்னால் மிகையல்ல. முக்கியமான விடயமாக இந்த தேர்தலில் வாக்குறுதிகள் இடம்பெறுகின்றன. தேர்தல் அறிக்கையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன விடயங்களை செய்வோம், இந்தந்த விஷயங்களை நிறைவேற்றுவோம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இலவசங்கள், நிர்வாக சீர்திருத்தங்கள், மதுவிலக்கு அப்படின்னு பல்வேறு அம்சங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக இடம்பெறுகின்றன. சில வாக்குறுதிகள் பொது வாக்குறுதிகளாக ஓவர்லாப் ஆகக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளாக நிறைய வாக்குறுதிகள் இம்முறை இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு நாங்கள் தான் காரணம் என்று சில கட்சிகள் கிரெடிட் எடுத்துக் கொள்வதும், எங்களுடைய வாக்குறுதிகள் தான், எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் தான், தேர்தல் அறிக்கை தான் நம்பகத்தன்மை கொண்டதாக ஏற்கக்கூடியதாக இருக்கின்றன அப்படின்னு எல்லா கட்சிகளும் கிளைம் செய்கின்றன. எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளும் வாக்குறுதிகளும் மக்கள் முன்னால் எது சோபிக்கிறது, எது மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறது விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஹிதாயத்துல்லா காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார், மற்றும் நம்முடைய திரு தூத்துக்குடி செல்வம் அதிமுக பிரமுகர் இணைகிறார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவர்கள் இணைகிறார், மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் பிரபு அவர்களும் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு செல்வம், இலவசம்னு சொன்னா உங்களுக்கு கோவம், உங்களுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா விலையில்லா பொருட்கள் இதை அள்ளி வீசி இருப்பதுல இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் முதலிடத்தில் இருக்கிறது. தமிழகத்துடைய வருவாய் பற்றாக்குறை 9,000 கோடி, 9,154 கோடி. நிதி பற்றாக்குறை 36,000 கோடியை தாண்டுது. பெரிய கடன் சுமை 4 லட்சம் கோடி பொதுத்துறையுடைய கடன் சுமையும் சேர்த்தார். இதுல செல்போன் என்ன, பாதி விலைக்கு ஸ்கூட்டி என்ன, 100 யூனிட்டுக்கு மின்சாரம் என்ன, இது ஒரு நல்ல திசையில எடுத்துட்டு போகுதா இந்த ஒரு தேர்தல் களத்தையும் பொருளாதாரத்தையும் அப்படிங்கிற சந்தேகம் இயல்பா எல்லாருக்கும். நிச்சயமா அது அதாவது விலையில்லாத பொருட்கள் அப்படிங்கறத விடையும் இன்னும் அடித்தட்டு நிலையில் இருக்கிற வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டில் இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. இன்னும் கூட ஒரு விஷயம் என்னன்னா 2011 இருந்து 2016 நிச்சயமா இலவசங்கள் மூலமாகவா இல்ல விலையில்லா பொருட்கள் மூலமாகவா இன்னைக்கு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அரசுக்கு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இல்ல பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்பது அதுக்கு தீர்வா? நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2011 இருந்து 2016 வரைக்கான இந்த கடந்த கால ஆட்சியில மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிக நுட்பமாக ஆழமாக யோசித்து ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா 20 கிலோ அரிசி விலையில்லாத அரிசின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசின்னு சொன்னாங்க. அதனால என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வறுமை இல்ல, பசி இல்ல, வறுமை இல்ல, பசி இல்ல. அதுக்கு முன்னாடி ₹1 கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப 20 ரூபாய். இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 20 கிலோ அரிசியும் தடையில்லாமல் ஒரு தரமான அரிசியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த அரிசியை உலையில போடும் போதெல்லாம் அம்மா தெரியுறாங்க, பசி இல்ல, அவன் சாப்பிடுற இலவச அரிசியோ சானிட்டரி நாப்கினோ கேள்விக்குள்ள பொருட்கள் கொடுக்குறீங்க தெரியுமா? இப்போ நான் மிக்சி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் இம்முறை அறிவித்திருக்கக்கூடிய பாதி விலையில ஸ்கூட்டரு, மொபைல் போனு. இன்னைக்கு 8 கோடி பேர் செல்போன் வச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா 2 கோடி ரேஷன் கார்டுக்கு செல்போன் கொடுக்குறீங்க. இதெல்லாம் அவசியமா அனாவசியமா? இது தேர்தலை மட்டுமே கருத்தில் இல்ல, மிக 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 அவசியம். கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கு. நான் கேளுங்க, அதாவது நம்ம இந்த லேப்டாப் கொடுத்தாங்க பாருங்க, லேப்டாப் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா வளர்ந்து வருகிற லேப்டாப் அந்த பட்டியல இல்ல. நான் கேக்குறது சேர்த்துக்கிடுங்க. லேப்டாப் வாங்க முடியாத ஆட்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கீங்க, அதனாலதான் மத்த கட்சிகளும் இப்ப சொல்றாங்க. ஆனா செல்போன் எல்லார் கையிலயும் இருக்கு. 8 கோடி வசதி படைத்தவர்கள் குடும்பத்துல ஒரே குடும்பத்துல 20 செல்போன் இருக்கு. ஆனா இல்லாத குடும்பங்களுக்கு நீங்க இல்லாத குடும்பங்களை நோக்கியும் நாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்த டெலிடென்சிட்டி இருக்கு. இன்னைக்கு எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, அநேகமா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க கையிலயும் போய் நிக்க போகுது. இதை தாண்டி இன்னைக்கு ஸ்கூட்டி கொடுக்குறேன், இன்னைக்கு ஸ்கூட்டர் பாதி விலையில கொடுக்குறீங்க.
ஒரு நல்ல பொது போக்குவரத்தை உறுதிப்படுத்தினா இதற்கான அவசியம் இருக்காது. இல்ல, வளர்ந்து வருகிற ஜனத்தொகை மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல மிகவும் சிரமப்பட்டு இடிபாடுகளுக்கு மத்தியில வேலைக்கு போற சகோதரிகள், அன்றாட வேலைக்கு போற சகோதரிகள் நெரிசல் இல்லாத பொது போக்குவரத்தை கொடுத்தா அதெல்லாம் வரும். இப்ப உடனடி தேவை எது? அது வந்து உடனடியாக செய்யக்கூடியது அவசியம். உடனடி அவசியம் எது? முறையாக படிப்படியாக செய்ய வேண்டியது எதுன்னு ஒரு முக்கிய உடனடியான அவசியம் பொது போக்குவரத்தை இம்ப்ரூவ் பண்ணி அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க அதுல ஒண்ணு இன்னைக்கு வந்து எங்க வந்து பஸ் இல்ல, அம்மா வந்து சுமால் பஸ் பெங்களூர்ல இருக்கிறத விட, பெங்களூரு போக்குவரத்து கழகத்தை விட சென்னை போக்குவரத்து கழகம் கையாளக்கூடிய பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை குறைவு. அங்க நம்மளுடைய இன்னும் சொல்ல போனா அந்த ரேஷியோ, பாப்புலேஷன் கேட்ட ரேஷியோ அப்படின்னு பார்த்தா பெங்களூரு போக்குவரத்து கழகத்தை விட இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்துடைய ரேஷியோ, இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக குறைவு. இப்போ சாலைகளை அது முன்னுரிமை, சாலை மேம்பாடு, சாலைகளை தரம் உயர்த்துவது, சாலைகளை மேம்படுத்துவது, அதுக்கு பிறகு போக்குவரத்துகளை மேம்படுத்துவது, போக்குவரத்துறை மேம்படுத்துவது, இது வந்து ரொட்டீனா அது படிப்படியாக நடக்கிறது. நாங்க என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்கள் இன்னும் கூட இந்த பொருள் நம்மிடம் இல்லையே என்கின்ற ஏங்குகிற அல்லது அதையெல்லாம் கனவாகவே நினைத்து கொண்டு முடியாத பொருளாதார நிலையா இல்ல அப்படியே பொருளா கொடுத்துறதா அப்படிங்கிற கேள்வி. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஒரு சின்னது, நீங்க பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியே தரேன், எனக்கு அனுமதிக்கணும். இன்னொரு விஷயம், 100 யூனிட் மின்சாரம் நாங்க இலவசம்னு சொல்றோம், அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது விலையை ஏத்துனது யாரு? இன்னும் அத ஒரு விஷயம் கேளுங்க சார். பொருளாதார மாற்றங்கள் உலக பொருளாதார சந்தையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், டாலரை பேஸ் பண்ணி இருக்கும். அதெல்லாம் நிறைய ஆய்வுக்குரிய நிறைய விவாதம். மின்சாரம் இலவசமா கொடுக்குறீங்கன்னா மின்சாரத்துக்கான விலையை 37% 15% உயர்த்தினது யாரு? மற்ற இடங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம மாநிலங்கள்ல கம்மி தான். இல்ல, இலவசமாவே கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தை நாங்க இன்னொன்னு இதெல்லாம் நீங்க இவ்வளவு இலவசமா எப்படி கொடுப்பீங்க, இதெல்லாம் ஒரு மாயஜால வித்து நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அம்மா ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. கிரானைட் கொள்கையை, புதிய கிரானைட் கொள்கையை வகுக்க போறோம். அதுல வந்து தாது மணல், ஆற்று மணல் எல்லாமே வந்து அரசுடைமையாக்கி அரசே கையாண்டு அதன் மூலமாகவே ஏறக்குறைய 2 லட்சம் கோடி ரூபாயை அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய திட்டங்களை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு பற்றாக்குறை பட்ஜெட் தான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பற்றாக்குறையும் அடுத்த ரவுண்ட்ல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். உங்களுடைய கூட்டணி தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்றார், இலவச பொருட்களை கொடுக்காதவர்கள் அல்ல நீங்கள், டிவி கொடுத்தவர்கள் நீங்க தான், மிக்சி கிரைண்டரை அறிவித்தவர்கள் நீங்க தான். ஒரு பக்கம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்த பாக்குது, மோசம்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்கிறீங்க. முரண்பட்டதா இல்லையா? ஒரு உயர் தார்மீக நிலையை உங்களால இந்த விவகாரத்தில் எடுக்க முடியுமா? இலவசங்கள் 2 வகைப்படும். தேவையானது, தேவையில்லாது, ப்ரொடக்டிவிட்டி, நான் ப்ரொடக்டிவிட்டி. உதாரணமா ஏன் வாக்குறுதின்னு சொல்றாங்கன்னா, நாக்கு தான் வாக்கு சொன்னா கூட நாக்குறுதின்னு யாரும் சொல்றது இல்ல. நரம்பில்லாத நாக்கு எதையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. வாக்குறுதி என்பது அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனால் தான் இன்றைக்கு சில கட்சிகள் நாக்குறுதியாகத்தான் கொடுக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால, தொலைக்காட்சி அன்றைக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தது. அதன் மூலமாக செய்திகள் தெரியப்பட வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சி கொடுக்கப்பட்டது. நீங்களே சொன்னீங்க 1 ரூபாய்க்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, நான் சொல்வது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட 2006 அதை நான் என்ன சொல்ல வரேன், அதுல என்ன வந்து சூட்சமம் இருக்கிறது, அதுல என்ன புழு இருக்கிறது, பொய் இருக்குன்னு அடுத்து சொல்ல வர்றேன். இப்ப கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு பசியார வேண்டி 20 கிலோ அரிசியை சொன்னவர் கலைஞர். முடியுமா என்று கேட்டவர்கள் எல்லாம் வாயடைத்து போகக்கூடிய அளவில் காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்த சிதம்பரம் இது முடியும் என்று, சாத்தியம் என்று சொன்னார். நம்பகத்தன்மை உள்ளது என்று சொன்னார். அது நடந்தது. இருக்கக்கூடிய அறிக்கையை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னவரும் திரு சிதம்பரம் தான். இன்னைக்கு வந்து இலவசங்களை கொடுத்து ஏமாற்றாங்க அப்படின்னு இலவசங்களை வந்து திமுக. இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் மக்கள் இன்னைக்கு இலவசங்கள் தகுதியான, தேவையான உள்ள இலவசங்கள் பரவாயில்லை. ஆனால் தேவையில்லாத ஏமாற்றக்கூடிய இலவசங்கள், எப்படிப்பட்ட இலவசங்கள்? இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை மொத்தம் இன்னைக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்ல வர்றேன். அன்றைக்கு 2006
திமுக கூட்டணி சொன்ன அந்த தேர்தல் அறிக்கை சொன்னதை செய்தார். பயிர்க்கடனை 7000 கோடியை ரத்து செய்வேன் என்று சொன்னார், செய்தார். அரிசி கொடுத்தார், தொலைக்காட்சி கொடுத்தார், என்ன சொன்னாலோ ஏன் கொடுத்தாங்க. இன்றைக்கு சொல்றேன், அன்றைக்கு பல லட்சம் பேருக்கு நிலங்கள் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது, வாங்கினார்கள். அவர்களுடைய சொன்ன அளவுக்கு அந்த நிலங்களை கூட அதிமுக ஆட்சியில பட்டா போடுவதற்கு தாமதப்படுத்தினார்களே ஒழிய, இன்னொன்று சொல்றேன், இலவச மின்சாரம் சொன்னாங்க. நான் கேட்கிறது, கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவசாயிக்காவது இலவச மின்சாரம் கிடைச்சிச்சா? இதை கொடுத்தவர் நீங்க இல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு மும்முனை மின்சாரம் மும்முனை மின்சாரமா இருமுனை கொடுத்தீர்களா? நான் பேசி முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு அதாவது நம்பகத்தன்மை இல்லாத மின்சாரத்தை கடந்த மாசம் ஒரு விஷயம் செஞ்சிருக்கலாம், ஒரு 20 யூனிட் ஃப்ரீ கொடுத்துக்கலாம். கொடுக்காதவர்கள் அல்லது கல்விக்கடனுடைய வட்டியை ரத்து செய்யாதவர்கள், ஏன் பயிர்க்கடனுடைய வட்டியை ரத்து செஞ்சிருந்தா இன்னைக்கு பயிர்க்கடன் ரத்து செய்ய முடியும். இப்ப சாதாரண சொல்லுவாங்க இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது. டாக்டர் பிரபுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். எல்லா கட்சியும் நாங்க அறிவிக்கக்கூடிய இலவசம் நல்லது, மத்தவங்க அறிவிக்கிறது தேவையில்லாதது, இது வீண் வேலை, ஏமாற்றக்கூடிய வேலை அப்படின்னு யாருமே எக்ஸப்ஷன் இல்லாம ஒரு நிலை உருவாயிட்டு இருக்கோங்கிற கேள்விதான் எழுது. ஒரு பக்கம் இலவச கலாச்சாரத்தை எதிர்த்து வரீங்க. திமுக மதிமுக இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க, மோசமாக்கிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு இலவச ஐபேட், இலவச பேருந்து பயணம், மிதி வண்டி, ஆல் ஃப்ரீ என்கிறது பாமக. என்ன வித்தியாசம்? அதாவது இதுல ஒரு விஷயம் கிளியரா, நீங்க எங்களோட மேனிபெஸ்டோ நாங்க இதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அதிமுக திமுக மத்தவங்களோட வச்சு பாக்குறதே எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. ஏன் நான் சொல்றேன்னா, இல்ல நான் சொல்லிடுறேன், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்க எங்க மேனிபெஸ்டோல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், அன்புமணி அவர்களை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அறிவிச்சு, முதலமைச்சர் வேட்பாளர் எங்களை பொறுத்தவரை இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு நாங்க பிரச்சாரத்தை மாற்று முன்னேற்றம் அன்புமணின்னு ஆரம்பிச்சு, அன்புமணி ஆகிய நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை கொடுக்க போறேன், 2 விஷயங்களை எடுக்க போறேன், 5 விஷயத்தை கொடுக்க போறேன் அப்படின்ற விஷயத்த நாங்க 8 மண்டல மாநாடுகள், மாநில மாநாடு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மதுவிலக்கு அந்த டிராஃப்ட் மேனிபெஸ்டோ 7 மாதத்துக்கு முன்னாடி டிராஃப்ட் மேனிபெஸ்டோ இந்தியாவிலே முதல் முறையாக வரைவு தேர்தல் அறிக்கை நாங்க வெளியிட்டு கொடுத்தீங்க. வெளியிட்டு நான் சொல்லிடுறேன் இந்த விஷயங்களை ஒவ்வொரு நகரமா 7 சிட்டி டாக்ஸ் ஒவ்வொரு நகரமா கொண்டு போய் இந்த விஷயங்களை விளக்கி மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கி, அதுக்கப்புறம் உங்கள் ஊர் உங்கள் அன்புமணியின் ஒவ்வொரு அப்படிதான் திமுக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த விஷயங்களை அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சோசியல் கான்ட்ராக்ட், ஒவ்வொரு நெசவாளர்களோட சோசியல் கான்ட்ராக்ட், இந்த விஷயங்களை நான் 2 வருஷத்துல செய்து கொடுக்கலாம், ராஜினாமா செய்கிறேன். விவசாயிகளோட இந்த விஷயங்களை அதெல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள இம்பைப் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். கொள்கை அளவுல விமர்சிச்சுட்டு இன்னைக்கு அதே போல அதே நான் சொல்றேன். இதுல நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்க கொள்கையா உள்ள எடுத்துக்கிட்ட விஷயங்கள், நாங்க உள்வாங்கிய விஷயங்கள். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடியது நாங்க சொல்லியிருக்கூடிய எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டது, ஹெல்த் சம்பந்தப்பட்டது. இந்த 2 விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இத ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ ஹெல்த். அதே போல அவங்களும் ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். லேப்டாப் கல்வி சம்பந்தப்பட்டது, அதே போல வாழ்க்கை தரம் இல்ல, சோஷியல் இண்டிகேட்டர் சம்பந்தப்பட்டது விளக்க முடியும். டிவி அறிவு சம்பந்தப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு. நான் லேப்டாப் நீங்க சொல்றீங்களா, லேப்டாப் நான் வரவேற்கிறேன். நாங்க எந்த விஷயத்தை எதிர்க்கிறோம் சொல்றேன். நாங்க சொல்லக்கூடியது எந்த இலவசங்களும் கொடுக்க மாட்டோம். டிவி வரவேற்கிறீங்களா? இல்ல, நாங்க சொல்லக்கூடியது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த். டிவி நல்ல ஃப்ரீபியா? இல்ல, கிடையவே கிடையாது. நல்ல ஃப்ரீபின்னு சொன்னது அனுமதியோட ஒரே ஒரு கேள்வி. உங்களுடைய கட்சி தலைவர் இந்த இலவச கலாச்சாரத்தை திமுக ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு அவர்களை திமுக ஆரம்பிச்சு வச்ச கலாச்சாரத்தை இன்னைக்கு அவர்களை நாங்கள் திருத்தி இலவச அறிக்கைகள் கொண்ட திமுக இந்த தேர்தலுடைய கதாநாயகி என்று சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். அதாவது அந்த எலெக்ஷன்ல அவங்க அறிவிச்ச திட்டங்கள், அதுல நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. நாங்க குறிப்பிட்டு சொன்னார் இலவச டிவி இப்பொழுது அறிவிச்சிருக்கீங்க. இந்த தேர்தலுடைய கதாநாயகி அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. நாங்க சொல்லக்கூடியது இன்னைக்கு திமுகவை நாங்க திருத்தி இருக்கோம். இலவசங்கள் வேண்டாம் என்று அவர்களை இந்த நிலைமைக்கு நாங்கள் வரவேற்றிருக்கோம். இலவசம் எதுவுமே அவங்க இதுல அறிவிக்கல. நாங்க சொல்லக்கூடியது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த். நீங்க சொல்லக்கூடிய ஐபேட்,
வேற என்ன சொன்னீங்க? பஸ் பயணம். பஸ் பயணம் மாணவர்களுக்கு, அது சென்னையில் இருக்கக்கூடிய பஸ் பயணம். நீங்க சொன்னீங்கல்ல ஸ்கூட்டி, ஒரே ஒரு கம்பாரிசன். இவங்க ஸ்கூட்டி கொடுப்பன்றாங்க. ஓகே, நான் ஒரே சொல்லிடுறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு 4000 பஸ் இருக்கிறது 8000 பஸ்ஸாக ஆக்கி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுப்போம். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷனோட நாங்க சிந்திக்கிறோம். இன்னைக்கு இந்திய உலகம் இன்னைக்கு வந்து சென்னை தான் அதிக பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ்ல பொல்யூஷன்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல டெல்லி வந்து பொல்யூஷன்ல அதிகம். ஆனா சென்னை தான் அதிகம். அதே வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கையிலும் டிராபிக் கன்ஜெஷன். நாங்க மதுவை பத்தி 25 வருஷம் முன்னாடி சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. கல்வியும் கல்வியும் சுகாதாரத்தையும் மையப்படுத்தி இதை மையப்படுத்திய இலவசங்கள் தான் நாங்க சொல்றோமே தவிர மற்ற பொருட்கள் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்கிறது. திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரே கூட்டணி என்கிறீங்க, தமாக ஒரு தேர்தல் அறிக்கை, மக்கள் நல கூட்டணி ஒரு தேர்தல் அறிக்கை, தேமுதிக ஒரு தேர்தல் அறிக்கை. ஆட்சிக்கு வந்தா எது செயல்பாட்டுக்கு வரும்? இல்ல, நாங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் சொல்லி ஒரு கூட்டு இயக்கத்தை தொடங்கி அந்த கூட்டு இயக்கம் தான் வந்து நாங்க மக்கள் நல கூட்டணியா நாங்க தொடரும். முதல்ல அது அடிப்படையான இது. அதுல வந்து தேமுதிக வந்து வரணும், தமிழ் மாநில காங்கிரஸ் வரணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் வந்து நாங்க தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லியிருக்கோம். இது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான கோட்பாடு தான். நாங்க 3 புள்ளிகளை வைத்து தான் அவங்களோட இணைகிறோம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத யார் ஏத்துக்கிறாங்களோ அதை நாங்க வந்து சொல்றோம். மதுவிலக்கு, ஊழல் ஒழிப்பு, இந்த 3 நாங்க வந்து முன்னெடுத்துறோம். இந்த 3க்கும் வந்து அவங்க அது குறைந்தபட்ச செயல் திட்டங்களை அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியை நாங்கள் செயல்படுத்துறதுக்கான ஒரு இதை கொடுத்துருக்கிறோம். நாங்கள் வந்து அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் எல்லா அந்த தமிழ் மாநிலத்துக்கான உரிமைகள் அனைத்தையுமே அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தேமுதிக அவங்க ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி 3க்கும் இணைந்து ஏன் ஒரு அவங்க ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தது. தேமுதிக நாங்க வந்து கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து தயாரான நிலையில இருந்தாங்க. ஒரு தனிச்சு போட்டிட்டு இருக்கலாம், இல்ல வேற யாரு கூட கூட்டணியை வைப்பதற்கு தயாரா இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கொள்கையை நாங்க முன்னெடுத்துறோம். அதாவது வந்து நாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. அது என்னன்னா அந்த கூட்டணி ஆட்சி, ஊழல் ஒழிப்பு, மதுவிலக்கு, இந்த 3லயும் நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். அப்ப நீங்க வாங்கன்னு சொன்னதா அப்ப எங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே தயாரிச்ச தேர்தல் அறிக்கை நாங்க வெளியிடுங்கன்னு சொல்றோம். ஆனால் எங்களுடைய என்னன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம், மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது எல்லாருமே இணைந்து செயல்படுவோம். உறுதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்க உறுதியா உங்களுடைய கொள்கையா கோட்பாடா வச்சிருந்த பல விஷயங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறீங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. தனி ஈழம், ஈழத் தமிழர்கள் அப்படிங்கிற வரி தேமுதிக விட்டுருங்க, தமாக விட்டுருங்க, மக்கள் நல கூட்டணியோட தேர்தல் அறிக்கையில இல்ல. அணு உலைக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடு இல்ல. 7 விடுதலை, ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 விடுதலை பற்றி இல்ல. இதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய, வேகமாக வலியுறுத்தி வரக்கூடிய, ஆழமா வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம். ஆனால் இவையே நீங்க கடந்த காலங்களில் நாங்க என்ன வந்து இந்த போராட்டங்கள் சமரசம் இல்லாமல் இதற்கான போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், தனித்தனியாக நாங்கள் வந்து இதற்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். கூட்டாகவும் சேர்ந்து போராடி இருக்கிறோம். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து போராடி இருக்கிறோம். ஈழ பிரச்சனைக்காக நாங்கள் போராடி இருக்கோம். என்னன்னா நாங்க வந்து இந்த தேர்தலில் எப்பவுமே ஒரு தேர்தலில் ஒரு அஜெண்டாவோட நாங்க செயல்படுவோம். நாங்க கைவிடல, அதாவது நாங்க கைவிடவில்லை, தேர்தல் அறிக்கையே கைவிடவில்லை, இன்னமும் நாங்க சொல்கிறோம் கைவிடவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கான தேவைகள், அடிப்படை பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உயிர்நாடியாக இருப்பது என்பது, நாங்கள் கொள்வது என்பது கூட்டணி ஆட்சி, இந்த மதுவிலக்கு, ஊழல் ஒழிப்பு இதை வைக்கிறோம். கூட்டணி ஆட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுதோ, ஈழத்தமிழர்களுடைய நலன் முக்கியத்துவம் படலையா? அதை பின்னுக்கு தள்ளிட்டீங்களா? விடுதலை சிறுத்தைகளை விட விடுதலை புலிகளை ஆதரித்த கட்சி, ஈழ மக்களுக்கான ஆதரித்த கட்சி எதுவும் இருக்க போறதில்லை. கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கொள்கைகள் அப்படியே சொல்லி, நாளைக்கு பிரச்சனை போராட்டம்னா நாங்க நிக்க போறோம். ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் வந்து வைக்கும் பொழுது அறிக்கையில இடம்பெற செய்ய முடியாத நீங்க நாளைக்கு ஒரு அரசா உருவாக்க நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விரிவாக்கம் செய்வோம், நாங்க அதை கொண்டு வருவோம். நாங்க இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல, அவங்க நீங்க பாருங்க, அதாவது ஈழ பிரச்சனை தொடர்பா அவங்களுக்கு வந்து எந்த முரண்பாடு இல்ல. அந்த என்னன்னா முரண்பாடு இல்லை அப்படின்னா ஈழத்தமிழர் திரு வன்னியரசு சொல்ல, உங்களுடைய அறிக்கை இலங்கை தமிழர் என்கிற, அதாவது இலங்கை இப்ப ஒருங்கிணைந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனா நாங்க அதுதான் அடிப்படை ஆரம்பத்தில் சொல்ல, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இணைந்து செயல்படுவதற்கான நாங்க கேட்கிறேன். இப்ப நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு மாற்று தேர்தல் அறிக்கையை நாங்க வந்து முன்னிறுத்துறோம். எப்படி தேர்தல் அறிக்கைனா,
இப்ப வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அது வந்து நீங்க விளம்பரத்துல கூட ஒரு நடிகை, ஒரு துணை நடிகை வச்சு 2 பேரும் ஒரே இதா நாங்க வந்து இந்த மகராசி தான் வந்து நாங்க சோறு ஓடிச்சு அப்படின்னு சொல்ற ஒரு விளம்பரமும், இவங்க திமுக சார்பா ஒரு விளம்பரம் ஒரே துணை நடிகை வச்சுப்பாங்க. அப்ப அவங்க வந்து நம்பிக்கையே வந்து இழந்து போய் நடிகைகள் பின்னாடி தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. கேளுங்க. அதே மாதிரி பாமக தேர்தல் அறிக்கை என்னன்னா, அவங்களுடைய அறிக்கை எதுவுமே வந்து நம்பகத்தந்ததே இல்லை. அவங்க கடந்த கால வரலாறு பார்க்கத்தான் தெரியும். நம்பிக்கை அதான் இருங்க, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நல்ல கலர் கலரா வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ப முடியாது. அப்ப எங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மனசாட்சியாக நாங்க இந்த அறிக்கையை நாங்க வெளியிடுறோம். இதுல அணுகுலை எதிர்ப்பும் ஈழத்தமிழர்கள் ஆதரவும் இனப்படுகொலை இந்த தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல 3 பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த தேர்தல் நாங்க சந்திக்கிறோம். மட்டுமே பிரச்சனை 3 பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து உயிர்நாடியா மனசாட்சியா நீங்க அங்கீகரிக்கிறீர்கள். கூட்டணி ஆட்சிங்கிறது நம்பகத்தன்மை வரும். திமுக ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு அருமையான விஷயத்தை சொன்னீங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலியில தேர்தல் பரப்புரையில பேசும்போது சொல்லியிருக்காங்க, இலங்கை தமிழர் பிரச்சனையில 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும் பொழுது 1.5 லட்சம் தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை, எனக்கு ஒரே ஒரு 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது. அதுக்கு குறை போனது திமுக. என்ன சொன்னாங்க தெரியுமா? உலக தமிழர்களே வந்து அம்மாவை தான் வந்து தமிழ் சமுதாயத்தின் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, பால் விலையை 25 ரூபாயா குறைப்போம் அப்படிங்கிறீங்க, 35 ரூபாயா கூட்டினது யார்? இன்னொரு விஷயம், அன்னைக்கு உள்ள நிலையில கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கூட்டணும் எவ்வளவு நாளைக்கு? ஒரு விஷயம், ஒரு வருஷத்துல இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பால் அம்மா வந்து ஆடு மாடு இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன பிறகு ஒரு வெண்மை புரட்சிக்கு அம்மா அவர்கள் வித்திட்டு இருக்கிறார்கள். 4 வருஷத்துல இப்போ 25 ரூபாய் என்ன மாறிடுது? அந்த 25 ரூபாய் அதுதான் ஒரே வருஷம். அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அம்மா முதலமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிற இந்த வாய்ப்பை மக்கள் தருவார்கள். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமா இருக்கும். முன்னாடியே செஞ்சிருக்கலாமே சார். 25 ரூபாய்க்கு பால் கொடுக்க முடியும். கடந்த திமுக ஆட்சி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி இருந்தது. அதை சீர் செய்கிற முயற்சியில மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க. 2011 நீங்க செஞ்சா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஆட்சி செஞ்சு 4 வருஷம் 35 ரூபாய் ஒரே ஒரு கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனை சொன்னபடி நீங்க போயிடுறீங்க. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை ராஜபக்சேவை போர் குற்றவாளியை அறிவிக்கணும். இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்கிற பேசுறாங்க. அதிமுக முதல்வர் ஜெயலலிதா சொல்றாங்க, அவங்களும் வந்து ஈழ பிரச்சனை அடிப்படையில் அதை விட்டு கூட தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க வந்து சிறப்பு முகாம்கள் பேர்ல ஈழத்தமிழர்கள் வந்து இங்க சொல்லனா துயரங்கள்ல இருக்கிறாங்க. நாங்க தொடர்ச்சியா வந்து அதிமுக முதல்வர் இன்னமும் வந்து திருவண்ணாமலையில் உண்ணாவிரதம், செங்கல்பட்டு சிறப்பு முகாம். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதிகாரத்திற்கு உட்பட்டு இவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை கூட செய்ய முடியாதவர்கள். அப்பட்டமாக ஏமாற்று வேலையை செய்கிறவர் முதல்வர் ஜெயலலிதா. கூட சொல்ல முடியல. இந்த மேனிஃபெஸ்டோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சொன்னது வந்து எல்லாமே சர்வீஸ், எதுவுமே இலவசமா கொடுக்க மாட்டோம். இலவச சேவைகளாக ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த்,
இத கொடுப்போம்னு சொல்லுங்க. கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அது சொல்லிருங்க. நாங்க என்ன சொல்றோம், கொடுக்கலாமா கொடுக்க கூடாது சொல்றேன். வெளிப்படையா சொல்லுங்க. பாட்டாளி மக்களுக்கு சொல்றேன், எங்களோட கோல் எது என்னன்னா இருக்கிற தலையை காப்பாத்துவோம். மது ஒழிப்பு தாலிக்கு தங்கம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது கிடையாது. கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா தேவை கிடையாது. ஏன் அது ஸ்கூட்டி கொடுக்க கூடாது அப்படிதானே? ஸ்கூட்டி கொடுக்க கூடாது. நான் எதுக்கு ஸ்கூட்டி இல்ல 78 லட்சம் மக்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்க கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிலையா சொல்லிருங்க. நான் சொல்றேன். நீங்க அததான் சொல்றேன். நீங்க ஸ்கூட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை கொடுத்துட்டு நாளைக்கு பொல்யூஷன், நாளைக்கு நீங்க தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும். அதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. நான் சொல்லிடுறேன். நீங்க யோசிக்கிறதுல என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு எப்படி ஓட்டு வாங்குறதா யோசிக்கிறீங்க. இன்னைக்கு ஓசோன்ல ஓட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வாழணுமா வேணாமா நம்ம பிள்ளைங்களா? நீங்க பொல்யூஷன் பத்தி யோசிக்கவே மாட்டல. அத பத்தி எலக்ட்ரிக் பில் கட்டணுமா வேண்டாமா இத பேசுங்க சார். ஸ்கூட்டிக்கு வரேன். அத பத்தி சிந்தனையே இல்ல. அத பத்தி யோசிக்க சாதாரண சாமானிய வீட்டு பெண் ஸ்கூட்டி வச்சிருக்கிறதுக்கும் ஓசோன்ல இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பொல்யூஷன். நான் என்ன சொல்றேன்? இல்ல ஹரி நாம என்ன நீங்களும் நானும் போலாம். சாதாரண சாமானிய வீட்டு பெண் போக கூடாது. அததான் நாங்க சொல்றோம். வர்க்கிங் விமன் போக கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம்? ஃப்ரீ பஸ்ஸஸ் எதுக்காக? இன்னைக்கு நீங்களும் நானும் கார் யூஸ் பண்றோம். கார் யூஸ் பண்ண கூடாது. அந்த ஏசி பஸ்ல ஏறி நான் ஹாஸ்பிடல்ல போய் இறங்கணும், திருப்பி வீட்டுக்கு வரணும். இந்த நிலையை உருவாக்கணும். இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக். இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வை. இதான் விஷன். அதை விட்டு எல்லாரும் வீட்ல 5 கார் வச்சு 5 பேரும் கார்ல போறது கிடையாது. இன்னைக்கு எல்லா நாட்டிலும் ஃபியூச்சரிஸ்டிக்கா துணைக்கோள் நகரம் உருவாக்கணும் அப்படின்னா போராட்டம் நடத்துவீங்க. நாங்க இப்ப தனியா ஒரு செக்ரட்டரி உருவாக்குவோம் அப்படின்னு நீங்க தேர்தல் வாக்குறுதி இல்ல இல்ல சொல்ல திமுக துணை நகரம் கொண்டு வர போது எதிர்த்தீங்க. அதிமுக துணை நகரம் கொண்டு வர போது எதிர்த்தீங்க. துணை நகரம் எங்க கொண்டு வர? நீங்க வாட்டர் பாடிஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையும் செக்ரட்டரி திருச்சி கொண்டு வரேன். நீங்களே எங்க செக்ரட்டரி சிட்டி நாங்க வாட்டர்ல சொல்ல கிடையாது. வாட்டர் பாடி கிடையாது. திருப்பூர் ஒரு பக்கம் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். திருப்பூர் அங்கேயும் எங்களோட கொள்கையும் மக்கள் வாழ்வாங்க. இங்க பாருங்க, ஏரி குளங்கள் நீர்நிலை காப்பது எப்படின்னு எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்கோம்? இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்? ஒரு நீர்நிலையை கூட அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்க சொல்லக்கூடியது. நீங்க துணை நகரம் கொண்டு வாங்க. இன்னைக்கு செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்தாங்க, கலைஞர் கொண்டு வந்தாரு. அத நாங்க என்ன சொன்னோம்? ஒரு தனி நகரம். பல ஆக்கிரமிப்புகள்ல சென்னையிலேயே கூட பல ஆக்கிரமிப்புகள்ல திமுக அண்ணா திமுக கொடி பறப்பது போல பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் சைதாப்பேட்டில் போய் சைதாப்பேட்டில் எல்லாம் வீடு கட்டிட்டு அவங்க மேல கொடி கட்டிருக்காங்க. அது யார் கொடுத்ததுங்க? அவனுக்கு ஒரு நாங்க அந்த வீட்டெல்லாம் இடிக்கணும் அப்படித்தானே அண்ணா? அவங்களுக்கு நல்ல வீடு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்றோம். அதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. இன்னொரு விஷயம், ஒரே விஷயம், ஒரே ஒரு கேள்வி. இப்ப 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. நாங்க கேட்கக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது கலைஞர் அவர்கள் மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தார். ஜெயலலிதா அவர்கள் மெட்ரோ திட்டத்தை ஸ்டாப் பண்ணாங்க, மோனோ ரயில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதிமுக அறிக்கையை பற்றி குறிப்பிடும்போது இது ஏமாற்று வேலை அப்படிங்கிறீங்க. இந்த இலவசங்கள்லாம் பற்றி குறிப்பிடும்போது இன்னைக்கு 2011 எவையெல்லாம் விலையில்லா இலவச பொருட்கள் அறிவிக்கப்பட்டதோ அவையெல்லாம் கொடுத்த ட்ராக் ரெக்கார்டோடு சேர்ந்தே பார்க்கப்படும் பொழுது அது நம்பகத்தன்மை பெறாதா? அதாவது இன்றைய ஏடிஎம்கே உடைய அறிக்கையில வந்திருக்கு, மத்திய அரசு திருத்தம் செய்தவுடன் லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும். அதே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்படி சொல்லுதுன்னா, உடனடியாக லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும். ஏன்னா இவங்க ஏற்கனவே 73, 74 லோக் ஆயுக்தா போன்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அதை நிறுத்தினார். இது ஒரு பக்கம். அப்புறம் இரண்டாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய வீடு கட்டப்படும் தான் சொல்லிருக்கு. எப்படி கட்டப்படும்? வேலை வாய்ப்பு 1 கோடி பேர் கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா திமுக எப்படி கொடுக்கப்படும்? அதாவது ரொம்ப தெளிவாக கொஞ்சம் பேசாம நீங்க முறையெல்லாம் பேசுறீங்க. அதாவது ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இந்த கிரனைட், தாது மணல் இவை போன்றவர்கள் அரசுமயக்கப்பட்டால் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும், லட்சக்கணக்கான வேலை கொடுக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு ஒரு வேலைன்னா ஏறத்தாழ 4 கோடி பேர்ல 2 கோடி வேலையில் இருந்தாலும் மீதி 2 கோடி பேர் வேலை கொடுக்கணும். இந்த 2 கோடி பேருக்கு ஏற்கனவே 10 லட்சம் பேருக்கு தர்றதாக சொல்லி கடந்த ஆட்சியில கொடுக்க முடியாதவர்கள் எப்படி 2 கோடி வேலை கொடுப்பாங்கன்னு மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? கடந்த மாதம் வரை ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைக்காம அல்லது 1 ரூபாய் குறைக்காதவர்கள் 100 யூனிட் நாங்க இலவசமா தர்றோம்னு சொல்லும் போது மக்கள் எப்படி நம்புவார்கள்? இவங்க ஆட்சியில செய்யாத பல விஷயங்களை உத்தரவாதமா நீங்க கொடுக்குறீங்க. அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லையா? அதான் சொல்றேன்,
நம்பகத்தன்மை 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னதை அப்படியே செய்தார்கள். ஆக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்க ஏழைகளுக்கு விவசாய கூலிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னாங்க. கொண்டு வந்தாங்க, கொடுத்தாங்க. அது ப்ரொடக்டிவிட்டி இலவசம். அதே மாதிரி கல்வி உரிமை சட்டம் 25 விழுக்காடு ஏழைகளுக்கு உயர்ந்த பள்ளிக்கூடங்களில் கல்வி கிடைக்கும் சொன்னாங்க. ஆனா அதை செஞ்சாங்க. ஆனா அதிமுக அதை செயல்படுத்தவில்லை. அப்ப நல்லதை செய்யவும் இல்லை, நல்லதை தானாக 25% ஆர்டி சொன்னீங்க இல்லையா, மத்திய அரசுக்கு சேர்ந்து வரக்கூடிய நிதியும் தொடர்ந்து தாமதமாக இல்லை. அந்த நிதி தவறாக பயன்படுத்தது. சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தவறாக பயன்படுத்தது. நாங்க மட்டும் சொல்லல, பிஜேபியும் அதிமுக மீது குற்றம் சுமத்துவது இதைத்தான். உங்களோட நம்பகத்தன்மை குறித்த தேர்தல் அறிக்கையோட கடந்த காலங்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மோனோ ரயில் பற்றி விமர்சனம், மோனோ ரயில் விஷயம் கேட்டீங்கன்னா, அதை நாங்க மோனோ ரயில் திட்டத்தையும் செயல்படுத்துவோம், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் புதிய வழித்தடங்கள். மோனோ ரயில் விஷயத்துல மோனோ ரயில் ஓட வேண்டாம், ட்ராக்காக வந்திருக்கலாமே. இல்ல பாருங்க, அது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுல மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு 25% அவங்க காலத்திலேயே தொடங்கப்பட்டதுனால அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக நாங்க இன்னும் அடுத்த கட்டங்கள்ல மோனோ ரயில் திட்டத்தையும் செயல்படுத்தி மெட்ரோ ரயில் திட்டத்தையும் வாய்ப்பான படத்துல பண்ணுவோம். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அண்ணன் போற போக்குல ஒண்ணு என்ன சொன்னாருன்னா, 7000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணாரு, கலைஞர் சொன்னதெல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னாரு. கருணாநிதியை பொறுத்தவரையிலையும் அவர் குடும்பத்திற்கு என்ன நன்மை இருக்கிறதோ அண்ணா ஒரு நிமிஷம், நான் நீங்க பேசவும் கேளுங்க, என்ன கேளுங்க, அவர் குடும்பத்திற்கு எது நன்மையாக இருக்குமோ அதையெல்லாம் செய்வார். ஒரு விஷயம் அது கேளுங்க சார், 2G ஊழல் வழக்கில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கேளுங்க சார், கேளுங்க. அதுல கூடா நட்பு கேடாய் முடிந்தது காங்கிரஸ் கட்சியோடு இனி எந்த காலத்திலும் உறவு கேளுங்க சார். ஒன்னு சொன்னவர் கேளுங்க. ஒண்ணு அதாவது கூடா நட்பு கேடாய் முடிந்தது சொன்னாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். என்ன சொன்னாரு கேளுங்க, எங்களை சொன்னாரு. அதனால இவங்க ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல, கேளுங்க சார், சந்தர்ப்பவாத கூட்டணியை காங்கிரசும் திமுகவும் அமைத்திருக்கிறது. அம்மாவோட இருக்காங்க, அம்மா மக்களோட இருக்காங்க, மக்களுக்காக அம்மா தலைவர். தயவுசெய்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதே சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் தருவேன் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்கள். 4 கிராம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, இப்ப 8 கிராம் கொடுக்கன்னு சொன்னாங்க, கொடுக்கன்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் செய்திருக்காங்க. அப்படிங்கும்போது மோனோ ரயில் போன்று எல்லாருக்கும் இலவச, வயதானவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் போன்று செய்யாத சில விஷயங்களும் இருக்கின்றன. செய்தவை லேப்டாப் போல, ஆடு மாடுகள் போல, மிக்ஸி கிரைண்டர் போல அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அரிசி கொடுத்துக்கிட்டு 8 கிராம் 1 கிராம் தங்கம் இல்ல, அதாவது 1 பவுன் தங்கம், 1 பவுன் தங்கம் தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அது செய்வாங்கன்னு அம்மா சொன்னா நம்புறாங்க. மீத்தேனும் கெயில் திட்டமும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாதுன்னு அம்மா முடிவெடுத்தாங்க. கேளுங்க சார், இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி, காங்கிரஸ் திமுக ஆட்சி. காங்கிரஸ் மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது அன்றைக்கு துணை முதலமைச்சராக. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்துதான் பேசுறாங்களா இல்ல வெளிநாட்டில இருந்து பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க தங்கம் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அடிப்படையான பிரச்சனைகள் தொகுதி முழுக்க நாங்க சுற்றி வர்றோம். முதல்ல இந்த ரோடுகள், சாலைகள் இன்னமும் அப்படியே புழுதி பறக்குது. அப்படியே நீங்க இப்ப நம்ம பிரபு சொன்னது போல அப்படியே பொல்யூஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. அது சாலை வசதி இல்ல. நீங்க தமிழகத்துல அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிங்க. தமிழ்நாட்டில் நீங்க சுத்தி பார்க்க சொல்லுங்க. இந்த அம்மா மேல பறந்து போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அடிப்படை பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை தீர்க்காம நீங்க தங்கம் தரம் சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும் நான் கேட்கிறேன். இல்ல நான் சொல்றேன், அடிப்படையான தேவை மக்களுக்கு தங்கம் இல்லன்னு, தங்கமே தேவையில்லை. நான் சொல்றேன், தண்ணி இல்லாம சாகலாமாப்பா? அப்படி எந்த நம்பகத்தன்மை சொல்றாங்க. 2006 திமுக ஆட்சியில வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் தரம் சொல்லி சொன்னாங்க. அவங்க கடந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்களா? ஒண்ணு யாரு கொடுத்தாங்கன்னு கேளுங்க. அதே போல அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையில நம்மாழ்வார் பற்றி நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக இயற்கை, அதாவது இயற்கை வேளாண்மை தொடர்பா நம்ம நம்மாழ்வாருடைய பேர்ல ஒரு மையம் அமைப்போம். அந்த இயற்கை தொடர்பா நாங்க வச்சிருக்கிறோம். அது என்ன காரணம்னா, தமிழகத்துல இன்னைக்கு எல்லாமே மலட்டு விதைகளை கொண்டு வந்து நிலத்தை மலடாக்க
அதுதான் நினைக்கிறேன். ஆனா கடந்த காலங்கள்ல வந்து இதே நம்மாழ்வார் வந்து இறக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இதே கலைஞர் இங்கே தான் இருந்தாரு, ஸ்டாலின் இங்கே தான் இருந்தாரு, யாரு போனாங்க? அப்ப இருக்கும்போது வந்து நீங்க வந்து அவரை வந்து இருட்டடிப்பு செய்யறது, இருக்கும்போது அவருடைய தியாகத்தை மதிக்காம இருப்பது, ஆனால் இறந்த பிறகு நம்பகத்தன்மை இல்லாத கட்சிகள் என்று 2 பேருக்கும் பொருத்தமாயிருச்சு. நாங்க வந்து தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கிற அடிப்படையான பிரச்சனைகளை நாங்க முன்வைத்து இந்த தேர்தலை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, ஏன் மற்ற அறிக்கைகளை விட உங்கள் அறிக்கை ரொம்ப சிம்பிளா நாங்க சொல்றது என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து மீனை கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க சொல்லி கொடுங்கன்றோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு மீனை டெய்லி கொடுத்து அவனை சோம்பேறியாவையும் அவனை வந்து அவனோட வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மாட்டாங்க. மீன் பிடிக்க கற்றுக் ஃப்ரீ எஜுகேஷன். ஏன் அதை பண்ண மாட்டீங்க? கற்றுக்கொள்ளும் வரை மீனும் தேவைப்படும். என்ன சொல்றேன், இவங்களுக்கு ஏன் நீங்க ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த் கொடுக்க மாட்டீங்க? அது கொடுங்க, மக்களை முன்னேற்றுங்க. படிப்புல எவ்வளவுனா செலவு பண்ணுங்க. நீங்க ஜிஎஸ்டிபில வந்து 2% கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க எஜுகேஷனுக்கு. 4% 6% பண்ணணும் கோத்தாரி கமிஷன் சொல்லுது. ஏன் அந்த உங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை இல்ல? அதுதான் என்னோட கோவமே. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மெட்ரோ திட்டம் கருணாநிதி கொண்டு வந்தார், கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். நீங்க ஏன் அது வந்து கலைஞர் அவர்கள் நீங்க 10 கிலோமீட்டர் கொண்டு வந்தா நான் 100 கிலோமீட்டர் கொண்டு வரேன் அப்படின்னு ஏன் பண்ண மாட்டீங்க? மோனோ ரயில் அறிவிச்சீங்க. நான் உடனே கேட்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு போறோம், ஒரு நம்ம 60ல பிச்சை எடுத்துட்டு இருந்த சியோல் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய மெட்ரோ திட்டம் வச்சிருக்கு. அப்ப எங்களை மாதிரி நாங்க பாக்கும்போது என்னோட பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு செய்து உங்களோட ஈகோக்காக அது அலட்சியம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டேன். இவங்க சொல்றது வெரி ஷார்ட் டீசாலினேஷன் பிளான் பாலைவனத்தில் இருக்க வேண்டியது, அதுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. அந்த 1000 கோடி ரூபாவை தண்ணி நீங்க மழை தண்ணியை சேமிச்சு மக்களுக்கு கொடுக்க டிஎம்கே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இல்லன்றதா எங்களோட வருத்தமே. 1 அல்ல 2 வரியில ஏன் மற்ற அறிக்கைகளை விட உங்க அறிக்கை சிறந்தது? ரொம்ப சுருக்கமா ஜெயலலிதா அவர்கள் சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சொன்னாங்க, 5 வருஷமா கொடுக்கல. 2006 வந்த கலைஞர் சொன்ன மாதிரி கொடுத்தாரு. 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதிகப்படுத்துவேன்னு சொன்னாங்க, படுத்தல. ஆனா கலைஞர் அவர்கள் நான் அதிகப்படுத்துவேன்னு சொன்னார். இத சொன்ன ஒண்ணு போதும், சொன்னதை எல்லாம் செய்தது கலைஞர், சொன்னதை செய்யாதவர் ஜெயலலிதா. இறுதியான கருத்து, ஏன் மற்ற அறிக்கைகளோட உங்க அறிக்கை சிறந்தது? அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வந்து என்ன சொல்றாங்க, மக்களுக்காகவே தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்வதை வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்தின் எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் நம்புகிறார்கள். மக்கள் அம்மாவோடு இருக்கிறார்கள், அம்மா மக்களோடு இருக்கிறார்கள். மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இல்ல நிறைய சொல்ல வேண்டியது நிறைய போயிடும். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இதுவரை சொன்னதை செய்திருக்கிறார்கள், சொல்லாதையும் செய்திருக்கிறார்கள். இனியும் அம்மா தான் முதலமைச்சர் என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார். ரொம்ப ஏன் உங்கள் அறிக்கை 6 தலைவர்கள், தூய தலைவர்கள், எந்த குற்றச்சாட்டும் இல்லாத 6 தலைவர்கள் இணைந்து தயாரித்த ஒரு அறிக்கை. நிர்வாகத்தை அதான் சொல்றேன், நான் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையோட சொல்றேன். நான் அதுல வந்து நிர்வாகத்தை நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவோம் சொல்றோம். இதுல 3 பேர் எந்த கட்சியுமே சொல்லாத நாங்க அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, தமிழகத்தில் மிக மோசமாக புறையோடி கிடக்கிற சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் நாங்க சொல்லியிருக்கிறோம். எந்த அறிக்கையும் எந்த கட்சியுமே தமிழகத்தில் நாங்க நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும், தமிழகத்தில் மிக மோசமான கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கையில் தமிழகத்தில் ஒரு ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற அந்த சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கான முழுமையான முயற்சியில் இந்த அறிக்கையை நாங்கள் ஈடுபடுவோம். கண்டிப்பா நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி அமையும், அந்த ஆட்சி அமையும் பொழுது மக்களுக்கான அரசாக தான் இது அமையுங்கிறது எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. எல்லா தேர்தல் அறிக்கைகளும் மக்கள் மன்றத்தின் முன் இருக்கின்றன. பல வாக்குறுதிகள், கட்சிகளுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாமே மக்கள் முன் முடிவெடுக்கக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டே வருகிறது. இன்னும் சில நாட்கள், மே 16 மக்கள் முடிவு செய்வார்கள் எந்த தேர்தல் அறிக்கை எங்களை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு. தேர்தல் அறிக்கை ஒரு பிரதான காரணியாக வாக்களிக்கும் பொழுது இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு தனி விவாதம். அதுவும் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது பல தேர்தல்கள்ல அப்படிங்கறதுல மறுப்பதற்கு இல்ல. உத்தரவாதங்கள் பல இருக்கின்றன. அந்த உத்தரவாதங்களை மையப்படுத்திய கேள்விகளும் விமர்சனங்களும் எல்லாம் மக்கள் முன்னால் இருக்கின்றன. என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் எஜமானர்கள் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.